அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராணி குணசுந்தரி. ஸோ நாங்கள் எல்லாருமே மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் மலேசியாவிலேருந்து வரும்போது வந்து நாங்கள் வந்து எங்கள் டிரைவர்கிட்ட தான் சொன்னோம் என்னன்னாக்கா, அண்ணன் விஜய் அண்ணாவோட சமாதிக்கு கண்டிப்பாக போகணுன்னு. ஏன்னாக்கா வந்து அவரோட நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து இவன்தோ நாங்கள் ரொம்ப தூரம் இருந்தாலும் அவரோட விஷயம் ஒரு விஷயம் செய்யறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா யாருமே அவர் தப்பாவே சொன்னதே இல்லை. என்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அதுல இருந்து என்ன, அன்னதானம் போடணும்னு எப்பவுமே வந்து அன்னதானம் போடணும்னு மனசுக்குள்ள வேணாம். ஆனா இப்படிதான் அன்னதானம் போடணும், வயிறு நிறைய அன்னதானம் போடு மனசார அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்கன்னு. அதுதானே பியூட்டி. அண்ணன் கொடுத்தது அன்னதானம் வந்து விஜயகாந்த் அண்ணன், அதுதான் என்ன ஒரு அழகான பியூட்டி. அது எப்பவுமே மறக்க முடியாது யாருமே வாழ்க்கையிலே. என்ன வாழ்க வளமுடன். நன்றி. இல்ல வேற டூரிஸ்ட் வந்திருக்கோம், சாமி கும்பிடுவோம் திருப்பதி. பட் இருந்தாலும் போகும்போதும் கண்டிப்பா வரும்போது அண்ணனோட வந்து கண்டிப்பா வந்து அண்ணன் நாங்க இது சாமி கும்பிட வந்தோம். சாமியெல்லாம் கும்பிடலாம் முடிச்சிட்டு பின்னால நாங்க கண்டிப்பா வந்து அண்ணனோட இடத்துக்கு வந்து கண்டிப்பா வரணும்னு ரொம்ப ஆவலா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா அண்ணன் இடத்துக்கு போகணும். நாங்க மலேசியால இருந்தாலும் சரி, நாங்க அண்ணனோட ஃபேன். என்ன எப்பவுமே அவர் மாரி ஒரு என்ன சொல்றது, மறுபடியும் பிறக்கணும் இந்தியால. அவர் மாரி ஒருத்தர் வந்து மறுபடியும் பிறக்கணும்னு. ஏன்னா அவர் உண்மையாவே ரொம்ப நல்லவருங்கண்ணே. அவரு நாங்க கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றோம்னாக்கா, அண்ணன் விஜயகாந்த் மாரி இன்னும் ஒரு பொறுப்பு பொறுக்கணும்னு. ஏன்னா அவருமே நல்லவருண்ணே, ரொம்ப நல்லவர். யாருமே அவரை தப்பாவே பேசுனது இல்லை. எல்லாம் செய்யல, நம்ம செய்யல தானே சொல்லுவாங்க நம்மளோட கொள்கைய. ஸோ அண்ணன்கிட்ட இருந்து அதை நாங்க ரொம்ப கத்துக்கிட்டேன்னு. ரொம்ப மனசு திருப்தியா இருக்குது அண்ணனை வந்து பார்த்ததுல. நான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களை ஏத்தவர் வந்து இந்த இடத்துக்கு போக முடியாதுமா, எல்லாம் ஜேமா ஆயிடுச்சு சொன்னாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப மனசா இருக்கு. நான் வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவரை பார்க்கணும், கண்டிப்பா இவர் சமாதி போய் நாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ கூட வரும்போதே பேசிக்கிட்டு தான் வந்தோம். ஐயோ போக முடியாது போல இருக்கே, என்னதான் ஆச்சுன்னு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் இடத்த வந்து பார்த்தது. அவரையே நாங்க நேரா பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம். ஸோ அவரோட படம் எல்லாமே எனக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவருடைய கருத்து, அவருடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கருத்துக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப 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 நன்றி. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது கண்டிப்பா அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு போல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஆல் ஃப்ரம் மலேசியா. நாங்கள் வந்து இங்கே கேப்டனோட சமாதிக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் அவருடைய ரசிகை. அவருடைய படங்கள், அவருடைய ஆக்ஷன், அவருடைய பாடல்கள் எல்லாத்துக்குமே கேப்டனுக்காக வந்து நான் தலை வணங்குறேன். நன்றி, வணக்கம். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். விஜயகாந்த் அவர் இறப்புக்கு தான் எங்களால் வர முடியல. நானும் முயற்சி பண்ணேன், ஆனால் வர முடியல. டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் நல்லா இருக்கணும். அவர் வந்து மறுபடியும் பிறந்து தெய்வமாக பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். ஏழை பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். அவருக்கு வந்து ஒரே கவலை இருக்குது. அவருக்கு அவர் மகன்லாம் 2 பேர் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகலன்ட்டு அவருக்கு கவலை. அது வந்து கூட சீக்கிரத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு. நாங்கள் வந்ததுக்கு விஜய் சாயனோட ஃபோட்டோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. விஜயகாந்த் பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், நாங்கள் பார்ப்போம். நன்றியா. கொடுத்தாங்கய்யா. இந்தாங்கம்மான்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளோதான், இந்தாங்கம்மா வச்சுக்கோங்க. ஆமாம், ஞாபகம் தான், வந்தோம்ல ஞாபகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அவங்களோட அப்பா மாரி அவரோட கொள்கை வந்துச்சுனாக்கா எங்க போனாலும் வெற்றி தான். வெற்றி பாதை என்னைக்குமே இருக்குது நம்ம கொள்கையில. அது ஒரு உதாரணக்காரனாக்கா நம்ம விஜயகாந்த் அண்ணன் தானே. இந்த இடத்துல வந்து அவங்க அவங்க அப்பாவை வச்சு எல்லாம் ஓட்டு போட்டாங்களா, கண்டிப்பா அவர் ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க அப்பா போல அவரும் இந்த ஆட்சிக்கு வந்து மக்களுங்களை உதவி செய்யணும், மக்களுங்களுக்கு நல்லது செய்யணும். ஏன்னா அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் அவர் அதுதான் செஞ்சுட்டு போனாரு. ஸோ அவரும் வந்தாருன்னா அதே மாதிரி செய்யணும்னு நாங்கள் மனசார வாழ்த்துறோம் அவருக்கு. கண்டிப்பா அவரு ஜெயிச்சாருன்னா எங்களுடைய மனசார வாழ்த்துக்கள் அவருக்கு. எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ணன் விஜயகாந்துக்கு தான் நாங்கள் ரொம்ப தலை வணங்குறோம். ஏன்னா அவருடைய படத்தை ஒரு படம் கூட நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அவருடைய பாட்டுங்களாம் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொன்னோன்னா அவருடைய அழைப்பு எங்களுக்கு இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு.
அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட படம்னா எனக்கு வெறும் ஆசை. வெறும் இது அவரோட படத்தை ஒரு படம் கூட விட்டதில்லை. அவரோட கருத்துக்கள், அவரோட பேச்சு, அவரோட ஆக்ஷன் எல்லாமே இந்த நாட்டுக்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காரு. அவருக்காண்டி நான் தலை வணங்குகிறேன்.